கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருந்தார். இந்த உலகில் பாவத்தின் பிடியில் சிக்குண்ட உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே கிறிஸ்து என்ற உன்னதமான ஒரு தேவன் இந்த பூமியில் பிறந்தார். அந்த பிறப்பை குறித்து யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். I wish you happy Christmas. காலை வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளை திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மீண்டும் ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 5. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில 4 விதமான பிறப்பு இருக்கிறது. இந்த பூமியில் 4 விதமான பிறப்பு இருக்கிறது. 1 மண்ணினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பிறப்பு, அது ஆதாம். 2வது எலும்பினால் உண்டாக்கப்பட்ட மற்றொரு பிறப்பு, அது ஏவாளுடையது. 3வது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிற ஒரு பிறப்பு இருக்கிறது. 4வது பிறப்பு மண்ணினாலோ அல்லது எலும்பினாலோ அல்லது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த பிறப்பு இல்லாமல் பரிசுத்தமாக பிறப்பது. அது யாருடையதுங்க? கிறிஸ்துவினுடையது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மண்ணினால் உருவாக்கப்பட்ட கடவுள் அல்ல, விலா எலும்பினாலே உண்டாக்கப்பட்ட கடவுளும் அல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த கடவுளும் அல்ல. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் கர்ப்பம் தரித்தார் என்று சுவிசேஷ புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசுவின் பிறப்பு இந்த பூமியிலே பரிசுத்தமான பிறப்பு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர் என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவின் பரிசுத்த பிறப்பை நாங்களும் ஆமோதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள். இஸ்லாமியர் கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டார் என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உலகத்துல கிறிஸ்துவின் பிறப்பை யாரும் என்ன பண்றதில்லைங்க, கொச்சைப்படுத்தவோ அசுத்தப்படுத்தவோ விரும்பவில்லை. இயேசு பரிசுத்த கடவுளாக இந்த பூமியிலே பிறந்தார். ஏன் பிறந்தார் என்ற கேள்விக்கு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்க கேட்டோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம். பவுல் அடியான் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது ஒரு அழகான இறையியலை அங்கே அவர் பதிவு செய்கிறார். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை மிக தெளிவாக மிக எளிதான முறையிலே விளக்குகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். யார் அந்த பாவி அப்படின்னா, இங்கே இருக்கிற நீங்களும் நானும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாய் எழும்பி கலகம் செய்கிற அசுத்த கூட்டத்தாராய் இருக்கிறோம். வேதம் அப்படிதான் சொல்லு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றிருக்கிறோம் அப்படி ரோமர் புத்தகத்தில் எழுதுகிறார். அப்படியானால் ஒரு பாவியை ரட்சிக்க முடியாது என்பதை கர்த்தர் இருதயத்தில் அவர் நினைத்து இந்த பூமியிலே பிறந்து நம்முடைய பாவங்களை சுமக்க அவரே தீர்மானம் செய்தார்.
இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்து இயேசு என்ற நம்முடைய ஆண்டவருக்கு யோவான் சுவிசேஷகன் தன்னுடைய முதல் அதிகாரத்தில் மற்றொரு அழகான பதத்தை அங்கே பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்படுகிற மற்றொரு பெயர் என்ன பேருங்க? யோவான் சுவிசேஷ புத்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல கிறிஸ்துவுக்கு யோவான் கொடுக்கிற பெயர் என்ன? வார்த்தை. the word. வார்த்தை என்ற பெயரை கிறிஸ்துவுக்கு சுட்ட விரும்புகிறார். ரொம்ப அழகா சொல்றாரு, கிறிஸ்து உலகத்தின் படைப்புக்கு முன்பே தேவனோடு கூட இருக்கிறார், அவர் தேவனாகவே இருக்கிறார் என்று கூறுகிறார். அப்படின்னா கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வார்த்தை மாம்சமானது, வார்த்தை மாம்சமானது. the word became flesh. வார்த்தை மாம்சமானது. அப்படின்னா இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். இந்த பூமியில நம்மை போன்ற சரீரம் உடையவராக, நம்மை போன்ற உடல் உள்ளவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர் பிறக்கவில்லை. தேவதூதன் கன்னிமரியாளுக்கு காட்சியளித்து நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறினார். அதுக்கு முன்னாடி சொன்னாரு, உன்னிடத்தில் உற்பத்தியாக போகிற குழந்தை அது பரிசுத்தமானது என்று கூறினார். கன்னிமரியாள் யோசேப்புக்கு நிச்சயம் செய்யப்பட்ட நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்கு சொன்ன இந்த சொற்கள் ஒருவேளை அந்த கன்னி பெண்ணை அதிகமாக பாதித்து இருக்கும். வரலாற்று பின்னணியில இயேசு கன்னிமரியாள் வயிற்றில் உருவாகும் பொழுது அந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னா 12 அல்லது 13 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரொம்ப சின்ன வயசு. நம்ம கிராமத்துல ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பாட்டிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ மேரேஜ் ஆயிருக்கும்? எங்க 10 வயசுல ஆயிடுச்சு. ரொம்ப சின்ன வயசுல ஆயிடும். எங்க பாட்டி திருமணமான பின்புதான் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பெரிய பொண்ணா அது ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என் தாத்தா என்ன செய்யறாரு, அதுக்கான சடங்குகளை அவர் செய்கிறார். யூத கலாச்சாரத்துல திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கு 12 அல்லது 13 வயசுல ஆகும். ஆனா யோசேப்புக்கு என்ன சொல்றாங்க, ஒருவேளை 40 வயசு இருக்கலாம் அப்படின்றாங்க. மரியம்மா நிச்சயம் பண்ணும்போது யோசேப்புக்கு என்ன வயசு இருக்கும்? 40 வயசு இருக்கும். அவர் மூத்தவராக இருந்திருக்கலாம். ஒருவேளை கன்னிமரியாள் அவருக்கு 2வது மனைவியாக இருக்கலாம் கூட சில வரலாற்று பின்னணியில அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருமுறை அவர் தொலைந்து போறப்ப அங்கே தேடுகிற கூட்டத்துல மரியாள் இருக்கிறாங்க, மற்ற எல்லாம் இருக்கிறாங்க. யோசேப்பு அங்கே காணப்படவில்லை. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்த நாளில மரியாள் இருக்கிறாங்க, அவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க, யோசேப்பு அங்கே இல்லை. அப்படின்னா ஒருவேளை யோசேப்பு இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையா அது தெரியல. அது கற்பனையாக கூட பைபிள்ல அதற்கான அடையாளங்கள் எங்கும் காணப்படவில்லை. இன்னொரு பக்கம் மரியாளை விட யோசேப்பு வயதில் மூத்தவர் என்று கூறுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆணாக இருப்பதை மத்தேயு புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல தேவதூதன் என்ன செய்யறாங்க, யோசேப்புக்கு காட்சியளிக்கிறார். அதுக்கு முன்னாடி மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் யோசனையாயிருந்தான். அதுவும் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல தன்னுடைய மனைவியாகிய மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக தள்ளிவிட யோசனையா இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு தான் அந்த சிந்தனை இருக்கும், மெச்சூரிட்டி யோசேப்புக்கு இருந்ததுனால ஒருவேளை மூத்தவராக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆக இயேசு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறவாமல்
பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார் என்பதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்துல யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை என்ற ஒரு பெயரை அங்கே சூட்டுகிறார். சரிங்களா? இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் வெளிப்படும் 3 உண்மைகள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். 3 குறிப்புகளை சுருக்கமாக நாம் படிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று கூறுகிறார். அப்படின்னா இயேசு இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே விண்ணில் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஏற்ற நேரத்தில் அவருடைய சித்தத்தின்படி இந்த பூமியிலே என்ன செய்யறாங்க, அவர் மாம்சமானார் என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாரா என்பதற்குனா இல்லை, வரலாற்றுல எந்த ஒரு உண்மையும் இல்லை. சிலர் சொல்றாங்க ஜனவரி 14 பிறந்தாரு, பிப்ரவரி பிறந்தாரு, ஏப்ரல்ல பிறந்தாருன்றாங்க. சரிங்களா? டிசம்பர்ல பிறந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா 25ஆம் தேதி பிறந்தாருன்றதுனா இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு வரலாற்று உண்மை இருக்கிறது. நம்ம படிக்கிற புக்கில் கிமு கிபி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்படின்னு கிறிஸ்து பூமியில பிறந்தார் என்பதற்கு அதுவே நமக்கு சாட்சியாக இருக்கு. ஒருவேளை மற்ற மக்கள் வேதத்தை நம்பாமல் போனாலும் வரலாற்றை நம்பிதான். வரலாறுனா இல்லை, பொய் அல்ல, அது உண்மை, அது நிஜமானது. ஆகவே இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை இந்த பூமியில மாம்சமாக பிறந்தது என்று படிக்கிறோம். 3 குறிப்புல முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, வார்த்தை வாழ்வானது. வார்த்தை வாழ்வானது. வாழ்வு அப்படின்னா லைஃப். லைஃப். வார்த்தை வாழ்வானது அப்படின்னா, இந்த பூமியில முன்பு படிச்சோம், நாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்முடைய பாவத்தினால அக்கிரமத்தினால நம்முடைய வாழ்வை துளைத்தவர்களாக, வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கிற நிலையை கர்த்தர் கண்டு என்ன செய்யறாங்க, நமக்கு இருந்த ஒரே ஒரு குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் இந்த பூமியில தத்தம் செய்ய விரும்பினார். அதற்காகவே என்ன செஞ்சாங்க, கிறிஸ்துவை இந்த பூமியில் அவர் அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். வார்த்தை வாழ்வானார் அப்படின்னும் பொழுது இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்க்கையை அவர் தந்தார். கிறிஸ்து he gave new life to the human beings. மனித இனத்திற்கு, குறிப்பாக தம்முடைய பிள்ளைகளுக்கு யார் வாழ்க்கையை தொலைத்தார்களோ பாவத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, இந்த பூமியில பிறகு வாழ்க்கையை அவர் தந்தார். அதற்காக என்ன செஞ்சாரு, தம்முடைய வாழ்க்கையை அவர் தொலைச்சிட்டார். நமக்காக கிறிஸ்து மரித்தார், சிலுவையில் நமக்காக மாண்டு போனார். அது நிமித்தமாக நமக்கு என்ன உண்டாயிடுச்சுங்க, வாழ்வு உண்டாயிற்று. 2வது, வார்த்தை விழியானது. வார்த்தை விழியானது. விழியின சைட், பார்வை. ஒரு பாவி பாவத்தில் வாழும் பொழுது அவன் கடவுளை காணக்கூடாதபடி குருடனாக இருக்கிறான். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 18 தொடங்கி 20 முடிய உள்ள வசனத்துல படிக்கிறோம். கிறிஸ்து இந்த பூமியில ஏன் பிறந்தார் அப்படின்னா, குருடருக்கு பார்வை இருக்க. குருடருக்கு பார்வை இருக்க அப்படின்னா, இந்த இடத்துல பிசிக்கல் பிளைண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட். ஒன்று சரீர குருடு, மற்றொன்று ஆவிக்குரிய குருடு. இந்த உலகத்தில் மனிதன் பாவத்தில் இருக்கும் பொழுது கடவுளை காணக்கூடாதபடி அவன் ஒரு குருடனாக இருக்கிறான். ஒரு பாவி பரிசுத்த கடவுளை என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் தரிசிக்க முடியாது. பாவ கண்களோடு கூட கடவுளை பார்க்க முடியாது. பிளைண்ட், கண்ணு தெரியாதவனுக்கு என்ன தெரியாது, பார்வை கிடையாது. எதில் இருக்கிறவங்க யாரும் தெரியாது. சிகப்பு என்ன கலர்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளை, சிகப்பு, பச்சை எல்லாம் என்ன கலர், கருப்பு தான்.
இயேசு இந்த பூமியில் பிறந்தார். வார்த்தை மாம்சமானது. அப்படின்னா ஒன்று, மனிதனுக்கு வாழ்வை அளிக்க. இரண்டாவது, மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு விழியை வார்த்தை உண்டு பண்ணிட்டு. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில குருடாய் இருக்கிற மனிதன் கடவுளை காணக்கூடாதபடி இருந்ததுனால கர்த்தரை காணும்படி அவனுக்கு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க? பார்வை அளித்தார். கிறிஸ்து அவனுக்கு பார்வை அளித்தார். வார்த்தை விழியானது. வார்த்தை விழி. The word gave sight to the human beings. First, the word gave light to the human beings. இரண்டாவது, the word gave sight to the human beings. மனித இனத்திற்கு வார்த்தை என்ன கொடுக்குது? விழி, பார்வையை அது கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கல அப்படின்னா இந்த உலகத்துல நாம் கடவுளை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு காசிலிப்பேட்டையில இவ்வளவு பேர் வந்துருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய குருட்டுத்தனம் என்ன ஆயிடுச்சுங்க? அது நம்மை விட்டு அகற்றப்பட்டு கர்த்தரை காணக்கூடிய விழிகளை, பார்வையை இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப பேருக்கு என்ன செய்யுதுங்க? கடவுளை சேரதில்லை. ஏன்னா கடவுளை காணக்கூடாதபடி பாவம் என்ன பண்ணுதுங்க? நடு சுவராக, தடை கல்லாக இருக்கிறது. பாவம் வந்து மறைக்குது. யாரை பார்க்க முடியல? கடவுளை பார்க்க முடியல. அதனால தான் என்ன செய்யறாங்க? கிறிஸ்துமஸ் அவங்க என்னன்னு தெரியல. உலகத்தில் எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? நல்லா தூங்குறான், புரட்டை விட்டு தூங்கிக்கிறான் 5 மணிக்கு. ஆனால் நமக்கு தூக்கம் வர. ஏன்னா நான் கடவுளை கண்டிருக்கிறேன். கடவுளை காணும்படி என் விழிகள் என்ன செய்யுதுங்க? வார்த்தையாலே திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கிறிஸ்துமஸில் படிக்கிற இரண்டாவது சத்தியம் என்னன்னா, வார்த்தை விழியானது. மூன்றாவது, வார்த்தை வழியானது. வார்த்தை வழியானது. The word became way to the eternity. வார்த்தை வழியாக மாறிச்சு. எதுக்கு வழி? கிறிஸ்து இந்த பூமியில அவர் வாழும்பொழுது ஒரு அழகான ஒரு சத்தியத்தை சொன்னாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எதுக்கு வழி? என்ன? பரலோகத்துக்கு போகணும்னா அது இயேசு மட்டும்தான் வழி. இயேசுதான் வழி. யோவான் சொல்றாரு, பரலோகத்துக்கு கிறிஸ்துவை தவிர ஒருவனும் ஏறினது இல்லை, இறங்குனது இல்லையா. நீங்க டிவியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பிரசங்க சொல்றாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், நான் பரலோகத்தை பார்த்தேன், நீ 5000 கொடுத்தா உனக்கு சில்வர் ரூமு, 10,000 கொடுத்தா கோல்டு பதிச்ச ரூமு, 50,000 கொடுத்தா டைமண்ட் பதிச்ச ரூமு அப்படின்னு கப்சா விட்டுக்கிறாங்க. ஆனால் வேறு சொல்லுது, கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு ஒருவரும் ஏறினதே இல்லை, இறங்கியதே இல்லை. அப்படின்னா பரலோகத்துக்கு இந்த உலகத்துல மனிதன் போகணும் அப்படின்னா அது ஒரே வழி இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஸோ அந்த வழியை காண்பிக்க வார்த்தை மாம்சமாயிற்று. வார்த்தை வழியாக மாறிற்று. முதல்ல என்னதுங்க? வார்த்தை வாழ்வானது. இரண்டாவது, வார்த்தை விழி. வார்த்தை விழியாயிற்று. மூன்றாவது, வார்த்தை வழியாக மாறிற்று. நமக்கு இந்த பூமியில கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் பிறப்பு. கிறிஸ்துவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்து பிறகுலன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்க முடியாது. ஒரு அழகான ட்ரெஸ்ஸு, காலையில ஒரு அழகான குளியல், முகத்துல ஒரு புன்னகை, இல்லை பிரைட்னஸ், வெளிச்சம். எல்லா மூஞ்சிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கு. கருப்பாக இருந்தால் கூட ரொம்ப கலையாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார். என்னை மீட்க, என்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எழுந்து போனதை தேடவும் ரட்சித்துமே மனுஷகுமாரன் இந்த பூமியை பிறந்தார். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, ரட்சித்து பரலோகத்தில் சேர்ப்பதற்காக வார்த்தை என்னாச்சுங்க? இந்த பூமியில பிறந்தது. வார்த்தை வாழ்வானது. வார்த்தை விழியாயிற்று. வார்த்தை வழியாக மாறிற்று. இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவின் பிறப்பில் படிக்கிற இந்த 3 உண்மைகளை நாம் விசுவாசித்து தொடர்ந்து கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே நம்முடைய வாழ்க்கையில தெய்வமாக சேவிப்போமானால்
கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.
வைத்து அவர்களுக்காக இந்த பாறையில் பிறந்து பாடுகளை சுமந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எங்களை விட்டு போக்குவதற்காக பரிசுத்தமாய் பிறந்தீர். எங்களுக்காகவே உம்முடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தீர். ஆதியில தேவனோடு கூட இருந்தவரும் தேவனுமாய் இருந்தவரும் எங்களுக்காக மாம்சமாகி உம்முடைய அன்பை விளங்க பண்ணின எல்லா அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிறப்பின் சத்தியத்தில் உம்முடைய பிறப்பின் உன்னதமான நோக்கங்களை அறிந்து கொண்டோம். வார்த்தையாகிய நீர் வாழ்வானீர் என்றும், வார்த்தையாகிய நீர் வெளியாக என்னுடைய வாழ்க்கையில இடைப்பட்டீர் என்றும், வார்த்தையாகிய நீர் வழியானீர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். இந்த பூமியில ஒருவேளை எங்களை மீட்க ஒரு ரட்சகர் பிறக்காமல் இருந்திருப்பாரானால் நாங்கள் மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக மாண்டு போயிருப்போம். ஆனாலும் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக இந்த பூமியில் பிறந்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கையை தந்து உம்மை ஆண்டவரே கண்டு தரிசிக்கிற பார்வையை, விழியை எங்களுக்கு உண்டு பண்ணி நித்தியத்தில் பிரவேசிக்கிற வழியாக ஆண்டவரே இந்த பூமியில வளம் வந்த எல்லா அறிவுக்காக சொல்றாங்க. இப்பொழுது நம்முடைய திருச்சபையில தேவன் கொண்டு வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர், பெரியோர், முதியோர் யாவருக்காக நாம் சொல்லிக்கிறோம். மிக சந்தோஷமாய் அதிகாலை நேரத்தில் உடைய பிறப்பை நாங்கள் விசுவாசித்து இன்பமாய் பாடி உண்மை ஆராதிக்க கர்த்தாவே உம்மாலே அரவணைக்கப்பட்டோம். சந்தோஷமாய் பாடி இங்கிருந்து திரும்புகிறோம் சுவாமி. இப்படி மாட்டு துன்பத்தில் தேவன் பிரிந்தீரோ அதுபோல இன்றைக்கு என்னுடைய இதயத்தில் பிறந்திருக்கிறேன். இந்த செய்தியை ஆண்டவரே உலகெங்கும் எடுத்து செல்லுகிற பெயர்பட்ட தாகத்தை நீர் எங்களுக்கு தாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே கடந்த தினங்களில் விபத்தில் சிக்கி தப்பித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோதனைக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, புகழ்ச்சிக்காக, சாட்சியாக உடைய நாமத்திற்கு என்று காணிக்கையாக படைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சபைக்கு தேநீர், சிற்றுண்டி, ஆண்டவரே இனிப்பு வழங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு பயணம் செய்யும். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் அநேக நன்மைகள், சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா அன்புக்காக போற்றுக்கு மகிமைப்படுத்துகிறோம். நமக்கு எல்லா விதமான துதி அந்த மகிமையை செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பொருளாதார ஆத்துமாவே கட்டளை சொல்றேன், என் முழு உலகமே நாமத்தை சொல்றேன், ஆத்துமாவே கட்டளை சொல்றேன், செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஆறுதலும் பாதுகாப்பும் வழி நடத்துகிறார். இன்றும் இன்றும் சதா காலமும் நம்மோடு இருக்கிறார். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. மீண்டும் ஒரு விசை இனிமையான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.